வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை செடி பயிர் பண்ணுற விவசாயிங்களுக்கு. மல்லிகை செடியில் வரக்கூடிய வால்பேன் பிரச்சனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எந்த மருந்து அடித்தாலும் வால்பேனே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற விவசாயிங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நான் சொல்கிற இந்த மாதிரி காம்பினேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் செடியில் வால்பேன் பிரச்சனையே இருக்காது. வெல்கம் டு விடியலை நோக்கி விவசாயம் யூடியூப் சேனல். நான் உங்கள் அசோக் பேசுகிறேன். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை செடி பயிர் பண்ணுற விவசாயிங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, மல்லிகை செடியில் வரக்கூடிய வால்பேன் பிரச்சனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எந்த மருந்து அடித்தாலும் வால்பேனே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற விவசாயிங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நான் சொல்கிற இந்த மாதிரி காம்பினேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் செடியில் வால்பேன் பிரச்சனையே இருக்காது. அதுக்கு முன்னாடி தோட்டத்தில் எந்த களைகளும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். கரெக்டான டைமுக்கு செடிக்கு தண்ணி விடணும். இப்போதைக்கு செடியை கரெக்டான ஈரப்பதத்திலேயே வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற காம்பினேஷன் அடிக்கும்போது உங்களுக்கு வால்பேன் பிரச்சனை ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். அது என்ன மருந்துன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்ல போகிற மருந்து பார்த்திங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு எத்தனை எம்எல் யூஸ் பண்ணணும், 1 லிட்டர் தண்ணிக்கு எத்தனை மில்லி யூஸ் பண்ணணுன்ற அளவு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டான அளவில் கால்குலேட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மருந்து அடிக்கிறது என்ன பண்ணிங்கன்னா, எப்பயுமே ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மார்னிங் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. வெயில் டைமில் எந்த மருந்துமே யூஸ் பண்ணாதீங்க. செம்பேன் மருந்து மட்டும் நீங்கள் வெயில் அடிங்க. மற்றபடி ஈவினிங் மார்னிங் இந்த 2 டைமில் மட்டும் நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மருந்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனாட்சி அக்ரோ கெமிக்கலில் வரக்கூடிய ப்ளீடர் கோல்டு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml யூஸ் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பிஐ கம்பெனியில் வரக்கூடிய கீஃபனும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml யூஸ் பண்ணுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, அதே பிஐ கம்பெனியில் வரக்கூடிய பாஸ்மிட்டை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml யூஸ் பண்ணுங்கள். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, பிரகாம்சின்ற பயோ மருந்தை யூஸ் பண்ணுங்கள். இந்த மருந்து தான் நாங்கள் எங்கள் ஏரியாவில் கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 மருந்து தான் காம்பினேஷன். பிரகாம்சின்ற பயோ மருந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வால்பேன் பிரச்சனை ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். தோட்டம் நல்ல தெளிவாக இருக்கும். வர துளுப்பு நல்லா உங்களுக்கு தெளிவாக வரும். அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே அது கூட சிலிக்கான் பேஸ்டு ஒட்டுப்பசை ஸ்ப்ரெட்டர் வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக மருந்து வேலை செய்யும். நான் சொன்ன காம்பினேஷன்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு உங்களுக்கு கமெண்டில் தரேன். அந்த குரூப்லேயும் உங்களுக்கு என்ன மல்லிகை செடியில் வேறு ஏதாவது கிராப்பை பற்றின டவுட், எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து மல்லிகை செடியை பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மல்லிகை செடி வச்சுருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.